வாடா ட்ரெயின் கிளம்பும்போது இதான் நம்ம கம்பார்ட்மெண்ட் பேர் பார்த்துட்டேன் நான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, திருச்சிலேயே ஒரு முக்கியமான பிளேஸ் தான் பார்க்க வந்திருக்கோங்க. ரயில் மியூசியம்லாம் ஒரு முக்கியமான பிளேஸா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் இதில் இருக்கிற ஃபன்னே வேறு. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் இதோட என்ட்ரி டிக்கெட்லாம் சொல்லிடுறேன். பெரியவங்களுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சின்ன பசங்களுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 நைட் 8:30 வரைக்கும் இருக்குது. இங்கே ரயில் மியூசியம் அப்படின்னோன்னா வெறும் கேலரி இருக்கும், ஒரு ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க, பழைய காலத்து பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிருக்கோம். பட் இங்கே ஒரு பெரிய பார்க்கே அரேஞ்ச் பண்ணி சில்ட்ரன்ஸு ஃபேமிலி ஆகிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பார்க்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே அஃப்ரிதீன் மாலிக்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ரயில் மியூசியம் அப்படின்னா ஒரு ட்ரெயின்லாம் வச்சுருப்பாங்க மட்டும்தான் நினச்சோம் இல்லையா. ஆனால் இங்கே ஒரு தண்டவாளம், அந்த தண்டவாளத்துக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு, இந்த மாதிரி செட்டப்லாம் கொண்டு உண்மையான ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு உண்மையான ட்ரெயினுமே இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் ஒரு சிலை வச்சு அதுக்கப்புறம் ட்ரெயின் எல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண உண்மையான ஒரு இன்ஜின் ட்ரெயினை ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க. அஃப்ரிதீன் மாலிக்கு எல்லாமே இங்கே ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அந்த கேட்டில் கிராஸ் பண்ணி போகிறது, அப்புறம் அந்த தண்டவாளத்தில் நடந்து போகிறது, அதுக்கப்புறம் அந்த தண்டவாளத்தோட அந்த கீழே கேட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுலாம் மாலிக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டைனாஸ் எல்லாம் உருவாக்குன விதமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசியமுக்கு வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியர்லாம் பார்த்துட்டு அந்த ட்ரெயின்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ என்ட்ரானோன்னா ஒரு குட்டி டைனோசர் மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மியூசியம் எப்போ ஓப்பன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்போ ரெனோவேஷன் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது. உள்ள ரூம்குள்ளே போனால் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி, அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த ட்ரெயின் டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பொருட்கள் பயன்படுத்திருக்கு, என்னெல்லாம் இன்ஜினுக்காக அந்த பொருட்கள், அந்த கீழே இருக்கிற தண்டவாளத்தோட மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்ததெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ டெலிஃபோன்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக காட்ட முடியுமோ நான் காட்டுறேன். ஏன்னா ஒரு 2-3 ரூம் இந்த மாதிரி கேலரிஸாக இருந்தது. ஸோ முக்கியமாக எது காட்டணுமோ அது மட்டும் நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு உண்மையான ட்ரெயினுடைய மாதிரி வடிவம், இந்த மாதிரி விடலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற ட்ரெயினுடைய எல்லாருடைய தபால் தலைகளுமே இங்கே ஒரு கேலரியாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ஒரு குட்டி ட்ரெயின் அதாவது ஊட்டியில் ஒரு டாய் ட்ரெயின் ரன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ட்ரெயின் எவ்ரிடே ஈவினிங் 6 o'clock ரன் ஆகுதுங்க. இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 rupees மட்டும்தாங்க. 10 ரூபாயில் அழகாக நம்ம சுற்றி பார்க்கலாம். வாடா ட்ரெயின் கிளம்பும்போது இதான் நம்ம கம்பார்ட்மெண்ட் பேர் பார்த்துட்டேன். இந்த ட்ரெயினில் டிக்கெட் கொடுக்குற ஒரு டிடிஆர் டிரைவர் எல்லாமே இவர் மட்டும்தாங்க. ஸோ நாங்களுமே 4 டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறிட்டோம். ட்ரெயினுமே கிளம்பிடுச்சு. யூஸ்வலாக திருச்சிக்கு போகிறதுக்காக தான் எல்லோரும் ட்ரெயினில் போவாங்க. பட் திருச்சிக்கே போய் ட்ரெயினில் போனது நாங்களாக தான் இருக்க முடியும். ரீசெண்டாக திருச்சி போனால் எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதுவுமே எங்கள் சேனலில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் திருச்சி போகிறீங்க, எல்லா டூரிஸ்டும் பிளேசஸ் பார்க்குறீங்க, ஈவினிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours ஆகுது இங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபேமிலி அண்ட் கிட்ஸை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பிளேசஸ்லாம் போனோம் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதை விட வேறு என்னங்க வேலை இருக்கும்போது, வாங்க நம்ம ட்ரெயினில் போகலாம். திருச்சிக்கு லேண்ட் ஆயிடுமா? ஏய் அழகா இருக்குடா, கியூட்டா. அப்படியே பாரு. கியூட்டா இல்ல கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லுங்க.